அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுக்கிரதசை. 20 வருட சுக்கிரதசை யாருக்கு யோகம் செய்யும்? சுக்கிரன் பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம். இருக்கிறதுலே நவகிரகங்களே 9 கிரகங்களே பெரிய தசை பார்த்திங்கன்னா சுக்கிரதசை தான். அதுக்கப்புறம் தான் சனி, ராகு, புதன் அப்படியே வரிசையாக வரும். இருக்கிறதுலே மிகப்பெரிய தசை சுக்கிரதசை 20 வருஷம் நடக்கும். அந்த 20 வருஷத்தில் ஒரு சில பேர்லாம் பாருங்கள், ஆளே மாறிடுவாங்க. பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு அந்த சுக்கிரதசையில் பார்த்திங்கன்னா லைஃபே மாறிடும், லைஃபே மாற்றி விட்டுரும். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சுக்கிரதசையில் கொட்டி கட்டி பறந்தவங்க ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சுக்கிரன்கிறது ஒரு சுப கிரகம், நல்ல கிரகம், சொகுசுக்கு அதிபதி. ஒரு லக்ஸுரியான லைஃப், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணுன்னா ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் தான் அவங்க ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும். சுக்கிரன் சனியோட சேர்ந்து, ராகுவோட சேர்ந்து, கேதுவோட சேர்ந்து இந்த மாதிரிலாம் காம்பினேஷன்லாம் இருந்தால் அந்த சுக்கிரன் அந்த யோகத்தை செய்ய முடியாமல் போயிடுவார். ஒரு நல்ல கிரகம் கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து என்ன பண்ணும், நல்ல கிரகம் நல்லது பண்ண முடியாமல் தவிக்கும். அதுதான் விஷயமே, சரிங்களா? அது 20 வருட சுக்கிரதசை யாருக்கு யோகம் செய்யும், யாருக்கு நல்லது பண்ணுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா குருக்கு அடுத்தபடியான சுபகிரகம் சுக்கிரன், சரிங்களா? ஒரு நல்ல ஒரு கிரகம், ஒரு ஆடம்பரமான ஒரு கிரகம். ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னா சுக்கிரனோட தயவு வேணும். சொகுசு பொருட்கள், உலகத்தில் இருக்க அனைத்து விதமான இன்பங்கள், அதே மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு லக்ஸுரியான வாகனம், லக்ஸுரியான பங்களா வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு உலகத்தில் இருக்க அனைத்து விதமான இன்பங்கள் அனுபவிக்கணும்னா ஜாதகத்தில் சுக்கிரன் அவங்க ஜாதகருக்கு கெடாமல் இருக்கணும். இப்போ இந்த சுக்கிரதசை யாருக்கு யோகம் செய்யும்னு பார்த்துடலாம், சரிங்களா? யாருக்கு யோகம் செய்யும்? சுக்கிரதசை எல்லாத்துக்கும் யோகம் செய்யுமான்னு பார்த்தோம், கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துக்கும் சுக்கிரன் நல்லது பண்ணாது, அதே மாதிரி எல்லாத்துக்கும் சுக்கிரன் கெடுதலும் பண்ணாது. என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுதி மாதிரி பலன்கள் மாறுபடும். சுக்கிரன் யாருக்கு நல்லது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரதசை வந்ததுன்னா அந்த சுக்கிரன் யோக தசையாக உங்களுக்கு அமையும். அவர் 6ஆம் அதிபதியாக வருவார். கடன்லேயும் இருப்பீங்க, நிறைய பணக்காரங்க கோடீஸ்வரர்கள் கடன்லேயும் இருக்காங்க தானே. அதே மாதிரி தான் இப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க நீங்கள் 6ஆம் அதிபதியே சுக்கிரன் வரும். ஆனால் சுக்கிரன் 6ஆம் இடத்தோட தொடர்பு இல்லாமல் லக்னத்தோட தொடர்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சுக்கிரதசை பெரிய ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழ வைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா மிதன லக்னக்காரங்க, நீங்கள் மிதன லக்னத்தில் பிறந்தீங்கனாலும் அந்த சுக்கிரன் யோகத்தை செய்யும் கண்டிப்பாக. கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரதசை பெருசாக வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன காரணம்னா, இவர் கடகத்துக்கும் சிம்மத்துக்கு சுக்கிரன் பகை கிரகம். இதே மேஷ லக்னத்துக்கூட பார்த்திங்கன்னா சுக்கிரதசை யோகத்தை செய்யுது. ஏன்னா மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் யார்? 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக வருவார். குடும்பம், தனம், வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் மற்றும் கலத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனாக வருவார். அப்போ சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் கூட அந்த சுக்கிரதசையில் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களும் கோடீஸ்வரனாக இருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. மேக்சிமம் பாருங்கள், சுக்கிரதசை ஜாக்பாட் அடிக்கிறதெல்லாம் பாருங்கள் அந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மிதன லக்னக்காரங்களுக்கும் பரிபூர்ண அவர் ராஜயோக அதிபதியாக வருவார். அவர் இருந்தாலும் விரையாதிபதியாக வருவார். ஆனால் இருந்தாலும் மிதன லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் கண்டிப்பாக நல்ல ஒரு தசையாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த சுக்கிரதசை வந்துச்சுனாலே பாருங்கள் தூள் கலப்பும். மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு தசையாக இருக்கும். கோடீஸ்வரனாக வாழ்கிறதெல்லாம் அந்த சுக்கிரதசையில் தான். கடக சிம்ம லக்னத்துக்கு மட்டும் இந்த சுக்கிரதசை பெரிய அளவுக்கு அந்த பாக்கியத்தை, அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது. அவர் நிற்கிற இடத்த பொறுத்து. இது பாவகிரகங்களோடெல்லாம் சேர்ந்து மாட்டினார்னா கடக சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரதசை ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்துக்கு அவர் பரிபூர்ண முழுமையான ராஜயோக அதிபதி. அவர் 2ஆம் அதிபதியாக வருவார். மற்றும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 9ஆம் அதிபதியாக வந்துடுவார். அப்போ 2 மற்றும் பாக்கிய அதிபதி சுக்கிரன் கன்னி லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சுக்கிரதசை மிகப்பெரிய பணக்காரனாக வாழ வச்சிரும். உங்களை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பணக்காரனாக மாற வைக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் அந்த சுக்கிரதசையில் தான் அந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு வரும். கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா, நீங்கள் சுக்கிரதசை வந்துச்சான்னு பாருங்கள். அந்த சுக்கிரதசையில் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்க. ஆனால் சுக்கிரன் சனியோடு சேர்ந்துருக்கக்கூடாது. சனியோடு சேர்ந்து அந்த சுக்கிரன் சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க முடியாமல் பண்ணுவார். இப்போ சுக்கிரன் சனி காம்பினேஷன், சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்தால் சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க முடியாது. ஜாதகர் செலவு பண்ணுறக்கே யோசிப்பாங்க.
ஏன்னா சுக்கிரனுங்கிறது ஒரு ஆடம்பரமான கிரகம், சனி ராகுல இருள் கிரகம். அப்போ அந்த ஆடம்பரமான ஒரு நல்ல கிரகத்தை அந்த கிரகம் மறைக்கிறதுனால இவங்க அந்த முழுமையான அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது, சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, கஞ்சனாக இருப்பாங்க, செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. சுக்கிரன் சனி சுக்கிரன் ராகு காம்பினேஷன் சேர்ந்தவங்களாம் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் பரிபூர்ண ராஜயோக அதிபதியாக வருவார். கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் அருமையாக இருக்குங்க, நல்லா வேலை செய்யும், நல்ல ஒரு தசையாக இருக்கும். அதேமாதிரி துலாம் லக்னக்காரங்களுக்கு அவர் 8ஆம் அதிபதியாக வந்தால் கூட கண்டிப்பாக ஒரு லக்னாதிபதியாகவும் வர்றதுனால துலாம் லக்னக்காரங்களுக்கும் சுக்கிரதசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 20 வருஷம் ஒரு நல்ல ஒரு ராஜயோக வாழ்க்கை கொடுத்துரும். இப்போ சுக்கிரன் துலாம் லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துலையோ இல்லை 6ஆம் இடத்துல உச்சமடைஞ்சால் கூட ஒரு சுக்கிரதசை வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். ஏன்னா சுக்கிரனுக்கு 6 மறைவு கிடையாது. சுக்கிரதசை வந்துச்சுனாலே பார்த்திங்கன்னா அந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் வாழ வச்சிரும். என்ன காரணம்னா சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு கிடையாது. துலாம் லக்னத்துக்கு 6ல் சுக்கிரன் உச்சமடைவார். அப்போ 4ஆம் இடத்துலலாம் சுக்கிரன்றது தசை நடத்துச்சுன்னா வைங்க, வண்டி வீடு வாங்கணும், சொகுசு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு கார் தான் வாங்குவாங்க. செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலரில் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு லக்ஸுரியான கார், ஒரு BMW, ஒரு ஆடி கார், ரோல்ஸ் ரைஸ் எல்லாம் பாருங்கள் அவங்க வாங்குறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் கெடாமல் இருக்கும். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா அவங்க அந்த வாகனத்து மேலே அவங்களுக்கு ஆசையும் ஆர்வம் வரவே வராது. இப்போ துலாம் லக்னக்காரங்களுக்கு சுக்கிரதசையும் அருமையாக வேலை செய்யும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் சுக்கிரதசை நல்லா தாங்க இருக்கும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக வருவார். திருமணத்தை செஞ்சு வைக்கக்கூடிய பிளானட்டு சுக்கிரன் தான். அதேமாதிரி 12ஆம் அதிபதியாக வரனால விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சுக்கிரதசை ஒரு மீடியமான ஒரு நல்ல ஒரு தசையாக தான் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு லக்னத்தை பார்ப்பார். விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கூட ஒரு சுக்கிரதசை நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை. ஒரு சில பேத்துக்குலாம் 2ஆம் இடத்துல வருது. விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் இதெல்லாம் வந்தாலும் இந்த சுக்கிரதசை அருமையாக இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லைஃப்பை மாற்றி விட்டுரும் சுக்கிரன். கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திடீர்னு பாருங்கள் சுக்கிரதசை ஆளை மாற்றி விட்டுரும். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, உடம்புல பர்ஃப்யூம் போடுறது, ஒரு பந்தாவாக இருப்பாங்க, ஆளே பலபலன்னு மாறிடுவாங்க. சுக்கிரதசை வந்தால் ஆளே பலபலன்னு மாறிடுவாங்க. ஆனால் அந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். இப்போ சனியோடலாம் சேர்ந்து சுக்கிரதசை பெருசாக வேலை செய்யாது. ராகுவோட இருந்து சுக்கிரதசை அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி கொண்டு போயிடும். தவறான பழக்க வழக்கங்கள் போகிறதெல்லாம் பாருங்கள், இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் தான். இப்போ இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் சுக்கிரதசை ஒரு மீடியமான ஒரு நல்ல ஒரு தசையாக இருக்கும். தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கிரதசை வரவே கூடாதுங்க. தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் சுக்கிரதசை வந்துச்சுன்னா படாத பாடு படுத்தி விட்டுரும். கடன் தொல்லை, அசிங்க அவமான பிரச்சனை, உடம்புல வியாதி, பெண்களால் அசிங்க அவமானம், இதெல்லாமே பாருங்கள் தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு தான் அந்த சுக்கிரதசையில் நடக்கும். இப்போ இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கிரதசை பாருங்கள், அவர் 6ஆம் அதிபதியாக வேலை செய்வார், 11ஆம் அதிபதியாக வேலை செய்வார். அவர் 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு 11ஆம் இடத்துல இருந்தால் சுக்கிரதசை நல்லாயிருக்கும். அவர் 6ஆம் இடத்தோடய சம்மந்தப்பட்டுட்டார்னா, இல்லை 12ஆம் இடத்துல தனுசு லக்னத்துக்கு 12ஆம் இடமா யார் வருவா, உங்களுக்கு விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருந்து அவர் 6ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தார்னா சுக்கிரதசை ஒரு வழி பண்ணிடுறவங்கள 20 வருஷம் வாழ்க்கை வீண் பண்ணிடும். கடன் கடன் கடன், நோய், தொடர்ந்து நோய் தான் எதிரி. ஆண் எதிரி இல்லை, உங்களுக்கு பெண்களால் தான் பிரச்சனையே வரும் தனுசு லக்னக்காரங்களுக்கு. அதனால் தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கிரதசை வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. வந்தால் அது மறைமுகமாக வந்து வலுப்பெறணும். மறைமுகமாக அந்த 6ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்திலிருந்து இல்லை ஒரு மறைமுக இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3, 6, 10, 11ஆம் இடத்துலேருந்து சுபகிரகங்களோட தொடர்பு இருந்தால் அந்த சுக்கிரதசை நல்லா தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி பெரிய அளவுக்கு யோகத்தையும் செஞ்சிடாது. சரிங்களா? இப்போ ஒரு 6ஆம் இடத்துக்கு 6, 11 இருந்துச்சா கூட சுக்கிரதசை நல்லா இருக்குங்க. 6ஆம் இடத்தோடய சுக்கிரன் தொடர்பில் இருந்தார்னா அந்த சுக்கிரதசை தீராத பிரச்சனை, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அசிங்கமான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கடன் தொல்லை எல்லாமே இந்த சுக்கிரதசையில் தாங்க நடக்கும். மகர லக்னம், மகர லக்னத்துக்கு சுக்கிரதசை அருமையாக இருக்குங்க. மகர லக்னத்துக்கு சுக்கிரன் யார், 5ஆம் அதிபதி, 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக வருவார். ஒருத்தருக்கு மகர லக்னத்துக்கு சுக்கிரதசை வந்துச்சுன்னா தொழிலில் தூள் கிளப்புவாங்க, பட்டை கிளப்புவாங்க, கொடி கட்டி பறக்கிறதெல்லாம் பாருங்கள் மகர லக்னக்காரங்க தான். சுக்கிரதசை மகர லக்னக்காரங்களுக்கு வந்து சுக்கிரன் 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு அல்லது 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு அல்லது 4ஆம் இடத்தோட எந்த இடத்துல வேணால் சுக்கிரன் சம்மந்தப்படலாம். பாவகிரகங்களோட சேர்க்கை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சுக்கிரதசை அருமையான தசையாக இருக்கும் உங்களுக்கு. கும்பலக்னம் அதே மாதிரி தான். கும்பலக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் நல்லவர் தான். கும்பலக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் பாக்கியாதிபதியாக வருவார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாதகாதிபதியாக வருவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருந்து வேற ஒரு இடத்துல இருந்தார்னா சுக்கிரன் பாதகத்தை பண்ண முடியாது. அப்போ கும்பலக்னக்காரங்களுக்கு சுக்கிரதசையும் நல்ல யோகதசையும் ஒரு பணக்கார வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ வைக்கும். ஏன்னா சுக்கிரன் அவர் 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக வருவார்.
கும்ப லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை அருமையாக வேலை செய்யும். மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் அதிபதியே வந்துடுவார். அசிங்கம் அவமானம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஜெயிலுக்கு போகிறது, பெண்களால் அசிங்கம் அவமானம், நீர்களால் பிரச்சனை, தண்ணியில் பிரச்சனை, இந்த ஹோட்டல் ஆரம்பித்து இந்த கடையை மூடுறது, இந்த கார்மெண்ட்ஸ் ஆரம்பித்து இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனி மூடுறதெல்லாம் பாருங்கள் இந்த மீன லக்னக்காரங்களாக இருப்பாங்க. மீன லக்னத்துக்கு சுக்கிர திசை வரவே கூடாதுங்க. வந்ததுன்னா போட்டு புழிஞ்சு எடுத்துரும். 20 வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணும். அந்த சுக்கிர திசை பாருங்கள், மீன லக்னத்துலேயும் தனுசு லக்னத்துக்கும் இப்போ சுக்கிர திசை மேக்ஸிமம் பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. நீங்கள் தனுசு லக்னத்தில் மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா, உங்களுக்கு சுக்கிர திசை வந்துச்சா பாருங்கள், ஒன்றுமே பண்ணியிருக்காரு. இப்போ சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கான்னு பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இது கூடவே அஷ்டம சனி 7.5 சனியில் வந்தால் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு பாதிப்பு இருக்கும். இப்போ யாருக்கு சுக்கிர திசை நல்லது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான யோகத்தை யார் அனுபவிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னக்காரங்க சுக்கிர திசை வந்தால் நல்லது. அவர் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் சின்ன கடனை வாங்க வச்சு, ஒரு சில பேர் நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, மாதங்கள் லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. அந்த சுக்கிர திசை நல்ல ஒரு யோகத்தை செஞ்சிடும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை நல்லாயிருக்கும். மிதுன லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை நல்லாயிருக்கும். கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை அருமையாக இருக்கும். துலாம் லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை அருமையாக வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய திசை யாருன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை நல்லாயிருக்கும். கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் அமர்ந்த இடத்த பொறுத்து. ஆனால் கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை பெருசாக யோகம் செய்யாது. தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை ரொம்பவே நல்லா இருக்காது. சுக்கிர திசை வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அவங்களுக்கு. அதனால் இந்த லக்னக்காரங்க தனுசு மீன லக்னம் மற்றும் கடக சிம்ம லக்னக்காரங்க சுக்கிர திசை வருதான்னு பாருங்கள். இந்த லக்னக்காரங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், எந்த அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள். சனியோடு இருந்தாருன்னா சுக்கிர திசை வேலை செய்யாது. ராகோடு இருந்தால் சுக்கிர திசை வேலை செய்யாது. இது வேறு விதமாக டைவெர்ட் பண்ணிடுறோம். காதல், காமம், தேவையில்லாத தொடர்புகள், அதே மாதிரி இல்லீகல் கான்டாக்ட், அடுத்தவங்களோட கணவனோ இல்லை மனைவியோ இந்த தொடர்பு ஏற்படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர திசையில் தான் நடக்கும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கொடுக்கும். அதனால் இந்த சுக்கிர திசை உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்கள். சுக்கிர திசையில் போயிட்டுருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லை உண்மையில் சுக்கிர திசை வருமானு பாருங்கள். இல்லை சுக்கிர திசை முடிஞ்சுதான்னு பாருங்கள். சுக்கிர திசை முடிஞ்சால் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. சுக்கிர திசை வந்தால் தான் பிரச்சனையே. நல்ல கிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா சுக்கிர திசை பரவாயில்ல. சுக்கிர திசை எப்படா வரும்னு இருக்கும். சுக்கிரன் பாவகிரகங்களோடு சேர்ந்தாருன்னா சுக்கிரன் சுத்தமாக வேலை செய்யாது. 20 வருஷம் சுக்கிரன் வேலை செய்யாது. குட்டி சுக்கிரன் கொட்டி கழுக்கும்னு சொல்லுவாங்க. குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும். அதே மாதிரி சுக்கிர திசை கூரை பிச்சுட்டு கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் நிறைய பழமொழி சொல்லப்பட்டிருக்குங்க, நிறையா சொல்லுவாங்க. அதனால் சின்ன வயசில் வர சுக்கிர திசை காதலும் காமமும், அந்த காதல் காமத்து மேலே ஆர்வத்தை கொண்டு போகும். பாவகிரகங்களோட சேர்ந்தால் வேறு விதமான டைவெர்ட் பண்ண வச்சிரும். இதே ஒரு 25-30 வயசுக்கு மேலே சுக்கிர திசை வந்தால் ரொம்பவே நல்ல திசையாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன லக்னங்களுக்கு மட்டுமே அந்த சுக்கிரன் நல்லது பண்ணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.